ஒரு சிறிய கிராமத்தில் விக்னேஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் ஒரு புகைப்பட கலைஞன். எப்போதும் புதிய இடங்களை தேடி சுற்றி பார்ப்பான். ஒரு நாள் அவன் பழைய கோயிலின் பின்புறத்தில் இருந்த காடுக்குள் புகைப்படம் எடுக்கச் சென்றான். அவன் எடுத்த ஒவ்வொரு புகைப்படத்திலும் ஒரு விசித்திரம். அவனுடைய நிழல்தான் வேறொரு திசையில் நிற்பது போல் இருந்தது. முதலில் அது ஒளிச்சாயலின் மாயை என்று நினைத்தான். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவனுக்கு அச்சம் தோன்றத் தொடங்கியது. சூரியன் மறைந்தவுடன் அவனுடைய நிழல் தானாகவே நகர்ந்தது. சுவற்றில் ஒட்டாமல் தனியாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு இரவு அவன் தன் நிழலை எதிர்கொள்ள முடிவு செய்தான். மெழுகுவர்த்தியொன்றை ஏற்றி கண்ணாடியின் முன் நின்றான். அவன் சொன்னான், "யார் நீ?" கண்ணாடியில் நிழல் மெதுவாக நகர்ந்து ஒரு குரல் எழுந்தது. "நீ என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாய். இப்போது நான் உன்னுடைய நிழலாக இருக்கிறேன்." அவன் பயந்து பின்னால் திரும்பினான். யாரும் இல்லை. ஆனால் தரையில் நிழல் இல்லை. அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அவனை கண்டார்கள். அவன் சுவரில் நிழல் போல ஒட்டியிருந்தான். உயிரோடு இருந்தான். ஆனால் நகர முடியவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.